ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 5 பீஸ் பிரெட் எடுத்து சைடில் இருக்க பீசஸ்லாம் கட் பண்ணிக்கோங்க. காய வச்ச பால் 1 கப் எடுத்துக்கோங்க. சர்க்கரை 1 கப், 4 டீஸ்பூன் நெய், 10 பல்ல முந்திரி, திராட்சை. இப்போ பிரெட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதில் காய வச்சுருக்க பால் ஊற்றிக்கோங்க. நல்லா கலக்கி விடுங்க. பிரெட் எல்லாம் தூள் தூளாக நுணுங்கணும். பிரெட்டு கரையிற அளவுக்கு நல்லா நுணுக்கி விடுங்க. பிரெட்டு பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போது வானலில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க பிரெட்டை இதில் ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்கக்கூடாது. அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. பிரெட்டு நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் கிளறிட்டே இருங்க. பிரெட்டு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போது நல்லா கிளறி விட்டு எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடுங்க. நல்லா கிளறுங்க. சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நெய் விட்டுக்கோங்க. நெய் நிறைய விட்டால் தான் நல்லாயிருக்கும் அல்வாவுக்கு. விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருங்க. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அல்வா நல்லா பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் முந்திரி போட்டுக்கோங்க. திராட்சை போட்டு முந்திரி திராட்சை வறுத்ததை இதில் போட்டுக்கோங்க. அல்வாவில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டானது. இதில் கலர் வேணால் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.